மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை, சமைக்க முடியலன்னா எங்கள் அம்மா என்ன சமைச்சிருக்காங்கன்னு ஓடி போய் பார்க்கலான்னு பார்த்தா எங்கள் அம்மா வீடும் பக்கத்தில் இல்லை. அத்தை ஏதாவது குழம்பு ரெடி பண்ணியிருக்காங்களான்னு அந்த பக்கம் போய் பார்க்கலான்னு பார்த்தா எங்கள் அத்தை வீடும் பக்கத்தில் இல்லை. மேபி பிரேக்ஃபாஸ்ட்டு கிளம்புனா லஞ்சுக்கு ரீச் ஆகிற டிஸ்டன்ஸில் தான் 2 பேர் வீடும் இருக்குது. பயங்கர உஷாராக இருக்கானுங்க 2 பேரும். பரவாயில்ல, மத்தியானம் லஞ்சுக்கு என்ன தான் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மணி நேரமாக ஆழ்ந்த சிந்தனைக்கு அப்புறம் நான் வந்த முடிவு தான் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம். பிகாஸ் இது வரைக்கும் அந்த டிவிஷன் பக்கமும் நம்ம போனதில்லை, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது மெயினாக தெரியல. மெயினாக ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை, ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சி சாப்பிடலான்ற ஒரு ஆசை. ஸோ அதனால் அதான் ரெடி பண்ண போகிறேன். பட் இதை வந்து பண்ணி முடிச்சுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்த ஃபஸ்ட்டு தாட் என்னன்னா, இப்போ எதுக்கு நீ கொங்கு நாட்டு பக்கம்லாம் போனேன், ஃபஸ்ட்டு சென்னையை கவர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பக்கம் போகணும்னு தோணுச்சு. பட் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து நிஜமாவே நீ வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகிட்டு வர பிரீத்தி அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நானே பெருமைப்பட்டேன். பட் அதுக்கேற்ற மாதிரியே டின்னருக்கு சொதப்பியாச்சு. என்னைக்கு அது அதிசயமாக இன்றைக்கி உப்புமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. பட் கடைசியில் அது உப்புமா மாதிரியும் தெரில, பாயசம் மாதிரியும் தெரில, அது கேசரி மாதிரியும் தெரில, எப்படியோ ஒரு மாதிரி வந்துருச்சு. பரவாயில்ல, நானும் ஸ்மிருத்தியும் தானே சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதையே சாப்பிட்டு முடிச்சு டேவை